ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஆகஸ்ட் 2024. बाबा सुन रहे, कोई भी सीन सामने आती है तो ड्रामा के हिसाब से सब खेल है। ये स्मृति रहे तो एक रस विजयी रहेंगे, हलचल नहीं होगी। பாபா சொல்றாரு, எந்த ஒரு காட்சி உங்கள் முன்னால் வந்தாலும் சரி, நாடகம் என்னும் ஞானத்தின்படி, நாடகம் என்னும் கணக்கின்படி இதுவும் ஒரு விளையாட்டு. நமக்கு அந்த சீன் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த சீன் எனக்கு பிடிக்கல, நான் தான் அதுல நடிக்கிறேன், ஆனா எனக்கு சுத்தி இருக்கக்கூடியவங்க நடிப்பெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஒத்து வர மாட்டேங்குது இல்லையா? இல்ல அந்த அந்த பாட்டு ரொம்ப அருவருப்பா இருக்கு, எனக்கு அது இஷ்டமே கிடையாது. பாபா என்ன சொல்றாரு, இது நாடகத்துல ஒரு சீன். அந்த சினிமால வில்லனே இல்ல, எல்லாரும் ஹீரோவா எல்லாரும் ஆடி பாடிக்கிட்டே இருந்தேன். எப்படி நாடகத்துல சீன் வேற வேற இருந்ததுன்னு நல்லா இருக்கு. சோ நீங்க இதை நல்லா டீப்பா புரிஞ்சுக்கோங்கிறாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய பாட்டு, அதனுடைய நடிப்பை ஏற்கனவே என்ன மேல பரதாமத்தை நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. இங்க எதுவும் புதுசா யாரும் பண்ணல. அது ஏற்கனவே எல்லா பாட்டையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. நீங்க போய் இப்போ இதுக்கு நான் டைரக்டர் ஆகிறேன், உன்னோட சீனை மாத்து, உன்னுடைய நடிப்பை மாத்து, உன்னுடைய காட்சியை மாத்துன்னா அவங்க எப்படி மாத்துவாங்க? மாத்த மாட்டாங்க. அதனால என்ன சீன் வந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். சரி, இது டிராமாவில இதுவும் ஒரு காட்சி இருக்கு போல இருக்கு. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சாந்தமா இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை விட்டால், இதுவும் நாடகத்தில் ஒரு காட்சி என்பது விட்டால், உங்கள் மனநிலை ஏக்கரஸ் சீரானதாக மற்றும் வெற்றியாளராக இருப்பீர்கள், குழப்பத்தில் வரமாட்டீர்கள். ஏன் என்னன்னு உங்களுக்கு காரணம் தெரியல, புரியலன்னா தான் நீங்க குழப்பத்துல வருவீங்க. चलो ड्रामा फुल स्टॉप வச்சிடலாம். जब वाक्य बन गए तो विजय आपका जन्म सिद्ध अधिकार है. ஆனா கண்டிஷன் என்னவா? பாபா கையை பிடிச்சிட்டு இருக்கணும். எப்போது நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்களோ அப்பொழுது வெற்றி என்பது உங்களுடைய பிறப்புரிமை. பாபா நினைவுல இருக்கீங்க. பாபா நினைவுல இருந்து நீங்க எந்த சீனை வேணாலும் கிராஸ் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. इसलिए यादगार में भी विजयी माला गाई और पूजी जाती है. எனவேதான் உங்களுடைய நினைவு சின்னத்திலும் வைஜெயந்தி மாலை, வெற்றி மாலை என்பது காட்டப்படுகிறது. அனைவரும் அதை பூஜிக்கிறார்கள். வெற்றி மாலையில மணியா ஆகணும்னா முதல் தாரணை, முக்கியமான ஒரு தாரணை என்னன்னா, ஒவ்வொரு காட்சியும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் பாபா சொல்றாரு, டிராமா ரொம்ப துல்லியமானது, அதுல கொஞ்சம் கூட ஏத்த இறக்கம் என்பது கிடையவே கிடையாது. ரொம்ப அக்யூரேட்டுங்கிறாரு. யாரும் இது ஏன் இப்படி பண்றாங்க கேட்க முடியாது. என் பாட்டு ஏன் பாபா எப்படி? சில நேரம் நம்ம பாட்டு நமக்கு ஒரு மாதிரி பிடிக்காம இருக்கலாம். என் பாட்டு ஏன் பாபா இப்படி ஆயிப்போச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டாம். இதுவும் அக்யூரேட். அந்த நடிப்பை கூட நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா நடிக்க முடியுங்கிறத பாருங்க. அப்ப உங்களுடைய காட்சியையும் உங்களுடைய நடிப்பையும் நீங்களே ரொம்ப விரும்பி நடிப்பீங்க, அதையும் என்ஜாய் பண்ணுவீங்க. எது உங்களுடைய மனதுக்கு ஏற்புடையதாக இல்லையோ அதையும் நீங்கள் விரும்பியவாறு குஷி குஷியா நடிக்கலாம். எனவே இன்னைக்கு பாபா பிரீத் புத்தி விஜய்க்கு என்ன சொல்றாருன்னா, வெற்றியாளர் ஆகணும்னா நாடகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நிச்சயத்தை நாம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும். டிராமாங்கிறதுல நம்ம பிக்ஸ்டா இருக்கலாம். அந்த டிராமா எனக்கூடிய அம்மா என்ன பாடம் சொல்லித்தராங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தலாம். நல்லது. ஓம் சாந்தி.